கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 131 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். உங்கள் இருதயத்துக்கு தேவையான, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும், பயன் கிடைக்கும். நாம் யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது யாக்கோபும் ஏசாவும் சமாதானம் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பென்யமின் பிறக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது 37ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 1ஆம் வசனத்துலேருந்து. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். பிள்ளைங்களில் எல்லாரோட யோசேப்பு மேலே ஒரு அதிகமான ஒரு பாசம். ஏன்னா வயசான பிறகு பிறந்தவர் யோசேப்பு, அதுக்கப்புறம் பென்யமின். இருந்தாலும் யோசேப்பு மேலே ஒரு தனி பற்று அவருக்கு. அதனால் அவருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் அழகு பார்க்குறார். அதே மாதிரி யோசேப்புக்கு ஒரு வரம் ஆண்டவரால் கிடைக்குது. அந்த வரம் அவருக்கு மைனஸாகவும் ஆகுது, ப்ளஸ்ஸாகவும் ஆகுது. அந்த வரம் மைனஸ் ஆகிறது அவங்க குடும்பத்தால். அதான் நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 5ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அதான் அந்த சொப்பனத்தை சொல்கிறாரு. அந்த சொப்பனம் சொன்ன உடனே அவங்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாக அண்ணன் தம்பி எல்லாரும் இருந்தால் கூட அவன் நிஜத்தை பேசினா கூட பெருமையாக பேசுகிறான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா பொதுவாக உதாசீனப்படுத்துவோம், எள்ளி நகையாடுவோம். இங்கே அதே தான் பாருங்கள். ஆனால் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேட்க சொல்கிறார். அவர் சொப்பனத்தை கேட்க சொல்லி சொப்பனத்தை சொல்கிறார் பாருங்கள். 7ஆம் வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இது ஆண்டவர் கொடுத்த வரான்றத இவங்களும் தெரிஞ்சிக்கல. யோசேப்புக்கும் அப்புறமா தான் அவர் இந்த சொப்பனத்தில் வரம் இருக்குன்றது தெரிய வரும். இந்த சொப்பனம் அவர் சொல்கிற சொப்பனம்லாம் நிஜமாக நடக்கும்போது, ஏன்னா சொப்பனம் சொல்லிட்டாரு. இந்த சொப்பனம் சரியாக நடக்குதா, அந்த வரம் சரியான வரமா, இவர் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் இப்போ அது கேள்விக்குறி தான். பார்ப்போம். அப்புறம் அவங்க பாருங்கள் 8. அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். ஏற்கனவே அவர் அவங்க அப்பா பாசமாக நேசிக்கிறதும் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. இன்னொன்று இந்த சொப்பனெல்லாம் அவர் சொல்கிறது அவரோட அரிக்கட்டு நிமிர்ந்ததுன்னு சொல்கிறார். உண்மையாக தான் சொல்கிறார். உங்களதெல்லாம் சுற்றி வணங்குச்சு என்னோட அரிக்கட்டைன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு சொப்பனம். 9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குடிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவரே என்ன இது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தாய் தகப்பன் சகோதரங்கள்லாம் வணங்குவாங்கன்றதை சொல்கிறார். அவர் சொப்பனத்தில் நடந்ததை அவர் சொல்கிறார். ஆனால் அந்த வரம் ஆண்டவரால் கிடைக்கப்பட்டதுன்றது இவங்களுக்கெல்லாம் தெரியல. ஈவன் யாக்கோபு கூட என்ன பண்ணுறாரு பாருங்கள், கேட்குறாரு, நாங்கள்லாம் உன்னை வணங்குவோமா அப்படின்னு கேட்டுட்டு. அதுக்கப்புறம் அடுத்த இதில் 11ஆம் வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பன அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். ஏன்னா யாக்கோபு அதை மனசில் வச்சுக்கிறார். ஏன்னா யாக்கோபு அவரும் ஆண்டவர் வரம் பெற்றவர் இல்லையா, அதனால் இதில் ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அதை பதிய வச்சுக்கிறார். இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நினச்சி மனசில் அவர் அதை பதிய வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க சகோதரங்கள்லாம் ஆடு மேய்க்க போகிறாங்க. ஆடு மேய்க்க போன பிறகு இஸ்ரவேல், அதை யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல் பேர் வந்துச்சு. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, சகோதரர் சீக்கிரமில் ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். ஆடு மேய்க்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சரியில்லாத ஆளுங்க. அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா, அவருக்கு லேயாளுக்கு பிறந்த பிள்ளைங்க, அப்புறம் ராக்கேலுக்கு பிறந்த பிள்ளைங்க 2 பேர், அதுக்கப்புறம் லேயால் வேலைக்காரிக்கு மூலமாக, ராக்கேலோட வேலைக்காரி மூலமாக, இப்படி பிள்ளைங்க மொத்தம் 12 பேர் அவருக்கு. சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறது நீ பார்த்துனுவா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது பார்க்க சொல்லி இவர் அனுப்புகிறார். ஏன்னா அவங்க மேலே இவருக்கு அந்த அளவுக்கு ஃபுல் ஹோப் இல்லை. அவங்க வேலையெல்லாம் ஒழுங்காக செய்வாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லை. அதனால் பார்த்துன்னு அவர் சொல்கிறார். பார்க்க இவரும் போகிறார் பாருங்கள். 15ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி தெரிகிறதை கண்டு என்ன தெரிகிறாய் என்று அவனை கேட்டான்.
16. அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். கேட்கிறார். ஒருத்தன் வந்து தனியா போய் சுத்திட்டு இருக்கும்போது வேற ஒருத்தர் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் சுத்திட்டு இருக்கும்போது கூப்பிட்டு என்ன தேடுற, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கிறாரு ஒருத்தர். என் சகோதரங்கள்லாம் ஆடு மேய்க்க வந்தாங்க, அவங்கள நான் தேடிட்டு இருக்கேன், எங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கிட்ட உடனே அவர், அந்த மனிதன், 17ஆம் வசனம், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்ல கேட்டேன் என்றான். அப்போது யோசேப்பு தன் சகோதரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்க வந்து சொந்த சகோதரங்க தான், அதாவது ஒரு தாய் பிள்ளைங்க இல்லை, ஆனால் ஒரு தகப்பனோட பிள்ளைங்க. இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா யோசேப்பை வந்து இவங்களுக்கு வந்து யாருக்கும் பிடிக்கலை. யோசேப்பு வந்து ஒன்று யோசேப்பு மேலே அவங்க தகப்பன் பிரியமாக இருக்கிறது பிடிக்கலை. யோசேப்பு சொப்பனெல்லாம் சொல்லி அவர் வந்து அவருடைய தற்பெருமையை பேசுகிறாரு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. பெருமையை பேசுகிறாரு, அவர் பெருமையாக பேசுகிறார், இவங்கெல்லாம் வந்து வணங்கணும், இவங்கெல்லாம் வந்து நாங்கள் உனக்கு வணங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உள்ளபடி சொல்கிறார். ஒளிச்சு மறைச்சி பேசவே இல்லை அவர். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையை உள்ளபடி நீங்கள் சொன்னீங்கனாலே உலகத்துக்கு பிடிக்காது. நீங்கள் யார்கிட்டயாவது நீங்கள் நேராக டிரான்ஸ்பரண்ட்டாக ஏதாவது சொல்லுங்களேன், அவங்களுக்கு பிடிக்காது. ஒருத்தரை வந்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே தேனொழுக பேசணும். தேனொழுக பேசி, அதாவது கூட உண்மை இல்லாமல் பொய்யெல்லாம் கலந்து பேசும்போது தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்படிப்பட்ட உலகம் தான் இது, அப்படிப்பட்ட உலகம் இது. ஆனால் ஆண்டவர் வரம் பெற்று, அதாவது உண்மையாகவே இப்போ கூட பாருங்க, யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க ஆண்டவர் வரம் பெற்றவங்களா. யோசேப்புக்கு வந்து ஆண்டவர் வரம் கிடைச்சதுனால அவர் அந்த சொப்பனத்தை சொல்கிறாரு. அதாவது அந்த சொப்பனம் வந்து வருங்காலத்தில் நடக்க போகிறத சொப்பனம் மூலமாக ஆண்டவர் அவருக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த வரம் அவருக்கு கிடைக்குது, இதை அவர் சொல்கிறாரு. ஆனால் இவங்களாம் அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இவங்களுக்கு அதை வந்து ஏற்றுக்க மனம் இல்லை. இப்படியும் நடக்குமான்ற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குள்ள. இதெல்லாம் வந்து இவர் சும்மா இவரே ஏதோ சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து உண்மை இல்லை, பெருமையாக இவரை பற்றி பேசுகிறாரு, இப்படி தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர அதற்கு நினச்சி இன்னும் சொந்த சகோதரன் கூட பார்க்காம அவர் மேலே பகை உண்டாகுது அவங்களுக்கு. இவர் எப்படியாவது அந்த பகையை வந்து தீக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவர் மேலே பகை தீக்க வழி தேடுறாங்க. பகை வச்சு இவர் எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ணுறாங்க. தான் இந்த உலகம் பாருங்கள், இப்படி தான் சொந்த சகோதரனுக்குள்ள இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள, அது பிள்ளைங்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் இப்படி வந்து பிரச்சனைங்க. காரணம் என்ன? யாராவது கடவுள் வரம் பெற்று இருக்காங்களா? கடவுள் வரம் பெற்றவங்க இருந்தா, இல்லை உண்மையை உள்ளபடி பேசுகிறவங்களா இருந்தால் உலகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஈவன் உங்கள் குடும்பத்தார் கூட பிடிக்காது. நீங்கள் நேராக எதையும் சொல்லுங்கள், அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்ற இது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க யாரையுமே இந்த உலகம் ஏற்றுக்காது. அப்படி தான் அந்த யோசிச்சு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாரு, ஒலிக்கலை மறைக்கலை. ஒரு சொப்பனம் சொன்னோன்னே இவங்க பாய்க்கிறாங்கன்னு தெரிஞ்சு ரெண்டாவது சொப்பனத்தை சொல்லாமல் இல்லை, அவர் ரெண்டாவது சொப்பனத்தையும் சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து சொப்பனம் பார்த்தாரு, அந்த சொப்பனத்தை வந்து அவங்ககிட்ட அதையும் அவர் சொல்கிறார். மேலும் பகை உண்டாகுது. இந்த மாதிரி நம்ம குடும்பங்களில், அறிஞ்சவங்களில், தெரிஞ்சவங்களில், நண்பர்களில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஆலோசனை சொன்னாலோ, இதெல்லாம் செய்யாத, இந்த போனீன்னா நீ இப்படி நடக்கும், இதை செஞ்சின்னா இதோட ரியாக்ஷன் இப்படி இருக்கும், இது உனக்கு வந்து பாதகமாக அமையும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. மாறா உங்கள் மேலே இவர் என்ன சொல்கிறது, இவர் எல்லாம் தெரிஞ்சவரா, இவர் சொல்ல நாம ஏன் கேட்கணும், இவர் சொல்கிறது அப்படியே நடந்துருமா, இவர் சொல் பேச்சை கேட்டு போனால் சரியான வழியில் போயிட முடியுமா, நம்ம வெற்றி அடைஞ்சிட முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு ஏளனம், அண்டர் எஸ்டிமேட். அதாவது இவர் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும், நாம் நம்மளுடைய வழியில் போவோம், நாம் செய்கிறத நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் அவங்க தவறாக செய்கிறதா இருந்தால் கூட அதை தான் செய்வாங்களே தவிர நீங்கள் சொல்கிறத ஆலோசனையோ நீங்கள் சொல்கிற புத்திமதியை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இந்த உலகத்தில் சகோதரங்க மட்டும் இல்லைங்க, நண்பர்கள் யாருமே சரி, நீங்கள் நல்லதை சொல்லும்போது எடுத்துக்க தயாராக இல்லை. இல்லை ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்டடாக ஏதாவது இந்த மாதிரி ஞானம் கொடுத்துருக்காரா, உங்ககிட்ட இருந்து வர ஆலோசனைலாம் நல்ல ஆலோசனை இருந்தால் கூட அதை ஏற்றுக்க தயாராக இல்லை யாரும். அதனால் நாம் வந்து பாருங்கள், யோசேப்பு அவர் ஆண்டவர் வரம் பெற்றவர். நம்ம அந்த யோசேப்போட வாழ்க்கையை, அதாவது சந்ததியாக வராங்க. இப்போ யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு இவங்க சந்ததி வராங்க. இப்போ யோசேப்போட வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, எது அவருக்கு மைனஸ் ஆகுது, எது அவருக்கு ப்ளஸ் ஆகுது, அவரோட வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் அவரை நடத்துகிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ண போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆண்டவர் வந்து அவர் வரம் கொடுத்தா அந்த வரம் கொடுக்குறவங்கள எப்படி நடத்துகிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாமளும் அவரோட வரத்தை பெற்று எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும்
ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை வழிநடத்துவார்ன்ற ஒரு நிச்சயத்தோடு நம்ம வாழ முடியும். ஆண்டவர் நம்மளை சமாதான சந்தோஷத்தில் வெற்றி வாழ்க்கையில் நடத்துவார். நம்ம வாழ்க்கை முழுவதும் சமாதானத்தில் நிரப்புவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.